அறிவுச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடைய இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி ஐயா. திருப்பரங்குன்றம் வழக்குல இருதரப்பு செய்திகளையும் கேட்டிருக்காங்க. ஒரு தரப்பு தீபம் ஏற்றணுங்கிறாங்க, ஒரு தரப்பு இந்த பகுதியில் ஏற்றுவது வழக்கம் கிடையாது, இது விளக்கு தூணல்ல, அது ஏற்றுவது வேற இடம் தான், இந்த இடம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க மறுத்திருக்காங்க. இந்த வழக்கு போயிட்டு இருக்கு. இதற்கிடையில அந்த நீதிபதியை வழங்கிய அந்த ஆணை தீர்ப்பு, அதை ஒட்டிய தங்களது பார்வை. திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய அந்த கீழ முருகன் கோயில், மேல ஒரு பிள்ளையார் கோயில், அது பக்கத்துல ஒரு இது இருக்கு, ஒரு தர்கா இருக்கு. இப்ப வழக்கமா அந்த பிள்ளையார் கோயிலுடைய கருவறையிலிருந்து மேல ஒரு தூண் இருக்கும், ஆகம விதிப்படி இருக்கும். அதுலதான் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க, அதுதான் வழக்கம். இப்ப இந்து முன்னணி சங் பரிவார அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த தர்கா பக்கத்துல இருக்கிற ஒரு தூண் இருக்கு, அது தூணுன்னே சொல்ல முடியாது, அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வெள்ளக்காரன் வச்ச ஒரு எல்லைக்கல் சர்வே நம்பரோட இருக்கும் பாத்தீங்கன்னா போட்டோல, அதுலதான் ஏத்துவோம், இல்லைன்னா இது அயோத்தியா மாத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்துக்கான அறைகோள் விட்டது முன்கதை சுருக்கம். அது என்னன்னா, கிட்டத்தட்ட அங்க ஏத்தி 100 வருஷம் ஆகுது. இந்த 100 வருஷமா அங்க ஏத்தின மாதிரி வரலாறே இல்லை, அதுக்கு முன்னே இல்லை. நாங்க அதுலதான் ஏத்தணுங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தையும் சங் பரிவார அமைப்புகள் கொடுக்க முடியல. அங்க இருக்கிற பக்தர்களும் யாரும் அதை பற்றி இது பண்ணல. அவங்க போவாங்க, தீபம் ஏத்துவாங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டுல தீபம்னா கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தான் விசேஷம், மற்றபடி வேற யாரும் பெருசா வரமாட்டாங்க. திருவண்ணாமலையில 10 லட்சம் பேர் கூடி கலைந்தார்கள், ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாது. ஆனா இந்த சங் பரிவார் கோஷ்டி சங்கிகள் அந்த இதுல நேத்து கலட்டா பண்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் என்கிற நீதிபதி அவரு ஒரு உத்தரவு போடுறாரு. அவர் ஒரு 3 நாளுக்கு முன்ன போய் மலையில ஏறி பாக்குறாரு. அவரே யாரு, சுவாமிநாதன். பார்த்துட்டு அவரு எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு வர்றாரு. முதல்ல எனக்கு அதுலயே சந்தேகம், நீதிபதிக்கும் தொல்லியல் துறைக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்குரிய நிபுணர் தான் அதை பார்க்கணும். அதை ஒரு சாமிநாதன் போய் பார்த்துட்டு இப்ப என்ன சொல்லிட்டாரு, அந்த தூண்ல தீபம் ஏத்துங்க, அதுல சொல்லி வச்ச மாதிரி பாருங்க. ஊடகங்கள் இன்னும் சில சரியா தப்பான ஆட்கள்லாம் அது பேர் கல் தூண் தான், சொல்லி வச்ச மாதிரி தீபத்தூண் எழுதுறான். தமிழ் ஹிந்துல, அந்த பேப்பர்ல, இந்த பேப்பர்ல, அதுலயே நம்ம கண்டுபிடிச்சலாம் எவன் தீபத்தூண்னு சொல்றானோ அவன்லாம் இந்த கோஷ்டி, கல் தூண்னு சொல்ற ஆள்லாம் இந்த கோஷ்டி அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த நிலையில அவர் உத்தரவு போட்டார் ஏத்தணும்னு உடனே. அதே மாதிரி உடனே அந்த உத்தரவு, நீதிபதி உத்தரவு போட்ட உடனே அப்படியே ஏகப்பட்ட உத்தரவு போட்டிருக்கு நீதிமன்றம். ஆனா அதுக்கெல்லாம் ஒன்றும் காணும். இதுல உடனே போய் நாங்க அங்கதான் ஏத்துவோம் அப்படின்னு போன உடனே அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு, இந்த கலவரத்தை புரிஞ்சுட்டு 144 தடை உத்தரவு போட்டு உங்க யாரையும் அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதுல இது பொதுமக்கள், அவன் சங்கிகள் கலவரம் பண்றான்றது அது ஒரு பார்ட்டு. ஆனா சுவாமிநாதன் என்ன பண்றாரு, அவரு தீர்ப்பு கொடுத்ததோட அவர் வேலை முடிஞ்சிருச்சுங்கய்யா. எந்த ஒரு நீதிபதிக்கும் தீர்ப்பு கொடுத்ததோட அவருடைய கடமை முடிந்து விடுகிறது. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஏதோ ரன்னிங் கமெண்ட்ரி சொல்லுவாங்கல்ல கிரிக்கெட்ல, அது மாதிரி இதோ அந்த முனையில இருந்து ஓடி வருகிறார், இதோ வீசுகிறார், இதோ அடிக்கிறார்ன்ற மாதிரி தீர்ப்பை சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்றாரு. தீர்ப்பு சொன்னா அதை அமுல்படுத்த வேண்டிய வேலை அவர் வேலை கிடையாது, நீதிபதி வேலை கிடையாது, அதுக்கு துறை இருக்கு, சரிங்களா? அப்போ இவர் என்ன பண்றாரு, அந்த அமுல்படுத்துகிற வேலையை இவரே எடுத்துக்கிறாரு, நீதிபதி. அதே மாதிரி அந்த இந்து முன்னணி ராம ரவிக்குமார் யாரோ ஒரு ஆள், அந்த ஆளு அப்படியே நினைச்சா கோர்ட்டுக்கு போறது. நீங்களும் நானும் கோர்ட்டுக்கு போனா ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுத்தியா, நம்பர் ஆச்சா, அவரை பாத்தியா, இவரை பாத்தியான்லாம் கேட்கிற கோர்ட்டு அப்படியே உடனே சுட 6 மணிக்கு ஏத்த போற தீபத்துக்கு 3 மணிக்கே கண்டெம்ட் வர அந்த
அங்க ஏத்துற மாதிரியே ஒன்றும் தெரியலீங்க, எந்த ஏற்பாடும் காணுங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா நான் போட்ட உத்தரவுக்கு இப்படியான்ட்டு உடனே என்ன பண்றாரு, செயல் அலுவலர் கூப்பிடுங்க அப்படின்றாரு. அவரு நான் இன்னொன்னு கேக்குறேன், நீங்க என்ன எல்லா அதிகாரியும் எப்ப ஜட்ஜி கூப்பிடுவாருன்னு உட்காந்து இருப்பானா? எந்த கோர்ட்ல இருந்து ஜட்ஜி கூப்பிடுவாரு போலான்னு உட்காந்து இருப்பானா? ப்ராப்பரா ப்ரொசீஜர் இல்லையா? ஒரே நோட்டீஸ் போடுங்க, செயல் அலுவலரை 3 மணிக்கு வான்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? 3 மணிக்கு அதுக்கு ஏதோ வேலை இருக்கும், என்னுடைய அலுவலக வேலை. அப்புறம் அவர் 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ண உடனே கவர்மெண்ட் வக்கீல் என்ன சொல்றாரு, இது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, தீப யாத்திரை இதுவே வரல அதுக்குள்ளேயே ஏத்தலன்னு கண்டெம்ட் பண்றது ரொம்ப தப்புன்னு உடனே அவருக்கு கொஞ்சம் ஏதோ யோசிச்சிருப்பார் போல இருக்கு சுவாமிநாதன். அவர் உடனே 6 மணிக்கு தீபம் ஏத்தணும், இல்லைன்னா 6:05க்கு நான் கண்டெம்ட் ப்ரொசீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கே முறைகள் இருக்கு. அவன் அந்த சம்பந்தப்பட்ட ஆளு கண்டெம்ட் ப்ரொசீடிங்க்கு அவன் என்ன பண்ணும், இவரு தேடுறது இல்ல, இவரு போய் 2 பார்ட்டா பிரிச்சுங்க. அவர் போட்ட உத்தரவு முதல் பாகம், 2வது பாகம் இவர் அந்த கண்டெம்ட் எடுக்கிறது கையில. 2வது கண்டெம்ட் எடுத்தா என்ன பண்ணலாம் ஒரு நீதிபதி அப்படின்னு சொன்னா தண்டனை கொடுக்கலாம். ஆனா தான் போட்ட உத்தரவுகளை ரெவியூ பண்றது, அதை ஆல்டர் பண்றது அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா இவர் என்ன பண்றாரு, கண்டெம்ட்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாரு, அதுக்கு முன்னால அவரை போய் நீங்க விளக்கு ஏத்துங்க, நான் கூட போலீஸ் அனுப்பி வைக்கிறேன். எந்த போலீஸ்? மத்திய போலீஸ் அனுப்பி வைக்கிறேன். அந்த போலீஸ் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க? நீதிபதியினுடைய பாதுகாப்பு, கோர்ட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க, நீதிமன்ற பாதுகாப்பு. இவருக்கு நீதிமன்ற பாதுகாப்புக்கு கொடுத்தா அந்த வேலையை தான் அந்த போலீஸ் செய்யணும். இவர் என்ன பண்றாரு, ஏன்பா போய் அந்த விளக்கு ஏத்துறதுக்கு இந்த இந்து முன்னணிக்கு கூட போங்கப்பான்னா, உனக்கு கொடுத்த போலீஸ நீ இந்து முன்னணிக்கு போலீஸ் ஆக்கி அமிச்சா எந்த ஒரு நியாயம் இது? இதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய இது கிடையாது, நடைமுறை கிடையாது. அவர் இந்த வேலையை தொடர்ந்து இந்த மாதிரி அவர் இஷ்டத்துக்கு அவர் பண்ற வேலையை தொடர்ந்து செய்யக்கூடியவர். அவரு இந்த வேலையிலயும் அது மாதிரி பண்ண உடனே மத்திய போலீஸ் அங்க போகுது. அப்புறம் நம்ம மாநில போலீஸ் அதை திருப்பி நேற்று பெரிய ஒரு திட்டத்துக்கு பண்ணாங்க. ஏன் சொல்றேன்னா 2 அசம்பாவிதங்கள் இருக்கு. ஒண்ணு, மத்திய போலீஸும் மாநில போலீஸும் சண்டை போட்டுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஒண்ணு, 65 பேர் போயிருக்கிறாங்க மத்திய போலீஸ். கோர்ட்ல இந்த மொத்த போலீஸும் அமிச்சிட்டாரு போல இருக்கு. அது ஆர்டிஐல கேட்டாதான் தெரியும் எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை பேர் அன்னைக்கு அமிச்சிங்கன்னு. அப்போ பதில் சொல்லிதான் ஆகணும். 2வது, அந்த கல்தூண் தீபத்தூண்னு சொல்றாங்கல்ல, அந்த கல்தூண் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த தர்காவுக்கு தாண்டி இருக்கு. அதோட மலையினுடைய இது முடியுது. நீங்க அதை தாண்டி 1 அடி 1.5 அடி போனாலே அதெல்லாம் பாதாளத்துல விழுந்துருவீங்க. இவங்களுடைய வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கிகளுடைய வரலாறு, நாங்க போய் கும்பிட போறோம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. போய் அங்க மசூதி இடிக்கிறது, அதை இடிக்கிறது, இது இவங்களுடைய வரலாறு, ட்ராக் ரெக்கார்டு. அதனால அங்க போய் ஒரு 10-20 பேர் செத்தான்னு வச்சுங்களேன், அந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாகும் பாருங்க. அதை வச்சு ஒரு அரசியல், நேற்று போய் போலீஸ் அடிக்கிறது, இது மாதிரி வேலைகள்லாம் பண்ண. என்னுடைய கேள்வி ஒரே கேள்விதான் இதுல என்னன்னா, இப்போ ஒரு ஜட்ஜி தூக்கு தண்டனை கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு வழக்குல கொடுக்குறாரு, கொடுத்துட்டா தூக்குல போடுறதுக்கு உரியவங்க அதை போடுவாங்க. அதுக்கு மாறா அந்த தூக்கு தண்டனைக்கு வழக்கு போட்டவங்க போய் அப்பப்போ ஐயா இன்னும் கம்பம் தொடக்கலையா, ஐயா இன்னும் கயிறு வாங்கலையா, ஐயா இன்னும் சுருக்கு போடலையா அப்படின்னு அவன் கொடுத்துனே இருந்தான்னா, அதனால என்னப்பா நான் ஒரு 10 போலீஸ் அனுப்புறேன், நீங்க போய் இருந்து தூக்கு போட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது அடுக்குமா இது? இது மாதிரி மிக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீதித்துறையில யாருமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது. அவர் எல்லாமே அவர் இஷ்டத்துக்கு பண்ணுவார். இன்னொன்னு, அவருக்கு என்னன்னா, நேற்று அவருடைய உத்தரவு உடனே நிறைவேற்றி ஆகணும். இந்தியாவிலே அவர் ஒருத்தர் தான் நீதிபதி, மீதி பேர்லாம் நீதிபதி இல்லைன்ற மாதிரி இறுதி உத்தரவு அவர் தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. எப்பயுமே அவர் தீர்ப்பே இறுதி தீர்ப்பா இருக்கணும். ஆனா அரசு அப்பீலுக்கு போயிருக்கு, 2 ஜட்ஜு கிட்ட அப்பீலுக்கு போயிருக்கு. அப்பீலுக்கு போன உடனே இவருக்கு அதை பற்றி பேசிக்க என்ன இது இருக்கு, சொல்றாரு குறைபாடுகளோடு அந்த அப்பீல் தாக்கல் செய்யப்படுறாங்க.
ஒன்னட்டியா தாக்கல் பண்ணாங்க, அப்பீல் உங்ககிட்டயா வந்தது. அப்பீல எட்டி பாக்குற வேலை என்ன சொல்லுங்க பாப்போம். யாரா இருந்ததா என்ன? நீதிபதிகள் கூட நீதிமன்ற முறைகளை மீற முடியாதுங்க. நீதிமன்ற அவமதிப்பை நீதிபதிகளும் செய்ய முடியாது. நேற்று அவர் பண்ணது பூரா நீதிமன்ற அவமதிப்பு என்னுடைய பார்வையில. ரெண்டாவது, அப்பீலுக்கு போனா அது அந்த பாக்குற ஜட்ஜி சொல்ல போறாரு. அடுத்து 2 ஜட்ஜி பாக்குறாங்க இல்லையா அப்பீல, அவங்க சொல்ல போறாங்க குறைபாடு இருக்குது இல்லைன்றதை. யார் சொல்ல போறாங்க? யார் முன்னால போதோ அவங்க சொல்ல போறாங்க. அவங்க எல்லாம் ஜட்ஜி இல்லையா? அப்ப அவங்களுக்கு சேர்த்து இவரே கருத்து சொல்லிட்டு வர. அப்புறம் எதுக்கு இந்த நாட்டுல அப்பீல்? அப்பீல்னால என்ன? உன் தீர்ப்பை நான் ஏத்துக்கலன்றது தானே அப்பீல. ஒரு அப்பீல் போதுனால என்னங்க, சம்மந்தப்பட்ட உத்தரவை நாங்க ஏத்துக்கல, அதுல குறைபாடு இருக்குதுன்னா அப்பீலுக்கு போனா இவர் என்ன சொல்றாரு? அப்பீல்ல குறைபாடு இருக்குதுன்னு இவர் சொல்றாரு. இவருக்கு அதுல இடமே கிடையாது. அதுல மூக்க நுழைக்கிறதுக்கு. கேட்டா என்ன சொல்றாரு? உச்ச நீதிமன்றம் நீதிமன்ற உத்தரவுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி இருக்கு. ரைட்டு, கீழ்ப்படிவாங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் ஏதாவது மாநில அரசாங்கத்துல மூக்க நுழைக்க சொல்லியிருக்காரு நீதிமன்றத்தை? அவங்க போலீஸ் எல்லாம் சரியில்லை, உன் போலீஸ் அனுப்புன்னு சொல்லியிருக்கா? இதுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும். சாதாரண பிரச்சனை இல்ல. அவர் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில தப்பிச்சிட்டாரு. சும்மா சட்டப்படி அவரு குற்றத்தை பார்த்து நீதி வழங்காம குடுமையை பார்த்து நீதி வழங்கின வரலாறு அவருக்கு இருக்கு. என்ன அது மாதிரி ஒரு தன்மையுடைய ஒரு மனிதரா இருக்கிறதுனால அவருக்கு இன்னொன்னுங்க, கடப்பாறையில நீதி மசூதிகளை இடிப்பாங்க. நம்ம நாட்டுல பாத்துருக்கேன், கடப்பாறைகள் இடிப்பாங்க. நீதிமன்றம் மூலமா அந்த வேலையை செய்யணும்னு பாக்குறாரு. பொதுமக்கள்கிட்ட இந்த ரிலிஜியன் ஹார்மனியவே கொலை பண்ணிடும். அது நாட்டு மக்களுக்கு ரொம்ப எல்லாம் ஒரே குரல்ல பேசுறாங்க பாருங்களேன். அவரு சொன்ன உடனே நயினார் நாகேந்திரன், அவர் பேரு பொய்னார் புலிகேந்திரன் வச்சிருக்கேன் நான். என்னது அவர் பேரு? அது பொருத்தமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பொய்னார் புலிகேந்திரன். என்ன அவர் சொல்றாரு? இந்த அரசு ஆன்மீகத்துக்கு எதிரான அரசு. எது? திமுக அரசு. அப்புறம் என்னது, திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. என் கேள்வின்னா, எது ஆன்மீகம்? போய் போலீஸை உடைக்கிறது, பேரிகார்டை தூக்கி போடுறது, மண்டையை உடைச்சு ரத்தம் வர வைக்கிறது தான் ஆன்மீகமா? ஒரு உத்தரவு போட்டு 144 போட்டு போகக்கூடாதுன்னு சொன்னா ஏறி போய் மேல போய் கமிஷனரை பிடிச்சி தள்ளுறது, இதுதான் ஆன்மீகமா? திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றதுதான் ஆன்மீகமா? ஆன்மீகம் என்ன உங்க இடுப்புல கட்டி தொங்கிட்டு இருக்காது? நீங்க மட்டும்தான் ஆன்மீகத்துக்கு ஓனரு, ஏஜென்டா? நீங்க தான். அப்ப மத்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பக்தம் கிடையாது, மத்த கட்சியில இருக்கிற இவன்லாம் அவனுக்கு ஆன்மீகம் கிடையாது. ரெண்டாவது இன்னொன்னு கேக்குறேன், உங்க இந்து ஆன்மீகம் மட்டும்தான் இந்த ஆன்மீகமா? இப்ப முஸ்லீமுக்கு ஆன்மீகம் கிடையாதா? கிறிஸ்டினுக்கு ஆன்மீகம் கிடையாதா? அப்ப அந்த ஆன்மீகத்தெல்லாம் என்ன லீவ்ல விட்டுலாமா? எங்க தூக்கி போட்டுலாமா? என்ன பார்வை இது? வானத்தி எல்லாரும். அதாவது முருகனே முக்கியம் இல்லைங்க, திமுக ஓட்டு போடாதீங்க. எப்படி? அப்போ இவனுங்களுக்கு இந்த விளக்கேத்துறது அது இதெல்லாம் முக்கியமே கிடையாது. இவங்களுடைய மூல நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு எதிராக இந்த பிரச்சனையை கொண்டு போவதும், அந்த மேல இருக்கிற தர்காவை எப்படியாவது இடித்து, அப்படி பேசியிருக்கிறாரு எச் ராஜா, பேசியிருக்கிறாரு. அந்த தர்காவெல்லாம் நாங்க இது பண்ணி அயோத்தி மாதிரி இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எப்படிங்க? இந்த மேட்டர் வெல் செட்டில்டு மேட்டருங்க. 1923லயே வெள்ளைக்காரன் இதை பண்ணி அந்த கல்லெல்லாம் நிறுத்தி இதெல்லாம் நீ இந்த பக்கம் வரக்கூடாது, அவன் அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சிவில் மேட்டர் முடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்ஸும் இருக்கு. இப்போ 2025ல இவரு சுவாமிநாதன் சார் கண்டுபிடிச்சு இதுல நீங்க போய் ஏத்துங்க அப்படின்னு சொல்லுவது யாருடைய குரலை அவர் ஒலிக்கிறார் என்பதுதான். ஒரே ஒரு ஆதாரம் கிடையாதுங்க அதுக்கு. அது தீபத்தூண் என்பதற்கு ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மலையை ஆக்கிரமிச்சுட்டு வராங்க. அத ஸ்கந்தர் மலைன்னாங்க, ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்றத உத்தரவு வாங்கிட்டாங்க. அடுத்து இப்ப இந்த விளக்கு, அடுத்து கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவாங்க, இங்க இந்த தர்கா இருக்க தேவையில்ல அப்படிம்பாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு போக்குல போறதுக்கு இவங்க இந்த தீர்ப்பை பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த செய்தி குறித்து அப்பீல் பேருக்கு, அரசு அப்பீல் பேருக்கு அப்பீல் விசாரணையில முடிச்சு தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த நிலையில சட்ட உரிமை, இந்த பொருள் சார்ந்த சட்ட உரிமை யாருக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை. ஒரு உரிமை என்பது ஒரு நிலம் ஏதோ ஒரு தாவா இருந்ததுன்னு சொன்னா என்னதுன்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் வேணும். 2 பேருக்கு இடையில தாவா இருக்கும்போது என்னதான் உன்னிதான்ற ஒரு இஷ்யூ வரும்போது அதுக்கு தேவை ஆதாரம். 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல
நீதிமன்றத்துக்கு தேவை ஆதாரம். இதுவரைக்கும் இருக்கிற அத்தனை ஆதாரங்களும் இப்ப நடந்து கொண்டிருக்கிற செயலுக்கு ஆதரவா இருக்கு. அது ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் சொல்ற பக்கத்துக்கு ஆதரவா இல்லை. கேட்டா நம்பிக்கை என்ன? உரிமையில நம்பிக்கைக்கு வேலை கிடையாது, ஆதாரத்துக்கு தான் வேலை. அதுவும் 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒருத்தர் நம்பிக்கைக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விஷயத்துல அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்டெம்ட் இதுக்கு ஒரு உத்தரவு போட்டார்ல அவரு, அதுல என்ன பண்ணிருக்காருன்னா 6:05 அந்த இதை போடுறாரு, 28 நிமிஷத்துல அந்த உத்தரவு போடுறாருங்க. 28 நிமிஷத்துல 13 பக்கம் அந்த உத்தரவு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரள உயர் நீதிமன்றத்தினுடைய முன் தீர்ப்புகள், உச்ச நீதிமன்றத்தினுடைய முன் தீர்ப்புகள், அப்புறம் இங்கிலாந்து நீதிமன்றத்தினுடைய முன் தீர்ப்புகள், இவ்வளோத்தையும் அந்த 28 நிமிஷத்துல அவரு எல்லாத்தையும் உலகத்தெல்லாம் ஆராய்ஞ்சு 13 பக்கம் 28 நிமிஷத்துல தீர்ப்பா கொடுத்திருக்கிறாருன்னா, இது புருஸ்லியால கூட முடியாது. என்ன, அவரு கூட இவ்வளவு ஸ்பீடா பண்ண முடியாது. அப்போ ஜஸ்டிஸ் அரிடிஸ் ஜஸ்டிஸ் பரீடுன்னு சொல்றாங்க நீதிமன்றத்துல. என்ன, அப்படியே அறக்க பழக்க வழங்கப்படுகிற நீதி தப்புன்னு சொல்றாங்க. என்ன, நீதி கொல்ற மாதிரின்னு சொல்றாங்க. ஆக இந்த விஷயத்தில் பொதுமக்கள் அமைதி, மத நல்லிணக்கம், அந்த ஊர்ல யாருமே இதை கேட்கல. ஆனால் சும்மா வெளியில இருந்து போற இந்த சங் பரிவார் கும்பல் சேர்ந்துகிட்டு அதுக்கு இவர் எப்படியும் தன்னுடைய உத்தரவை நிறைவேற்றி ஆகணும்ன்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டு பின்னால போறதெல்லாம் நான் வாழ்க்கையில இப்பதான் கேள்விப்படுறேன். இந்த விஷயத்தில் தமிழக அரசை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த இடத்துல மிக அற்புதமா செயல்பட்டு, துணிச்சலா செயல்பட்டு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அமைதியை நிலைநாட்டியிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். அதே மாதிரி ஜஸ்டிஸ் சுவாமிநாதனுடைய இந்த சட்ட மீறல்களுக்கு மேலிருப்பவர்கள் உரிய நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். இல்லைன்னா இதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். இதை ஏற்க முடியாது என்பது என்னுடைய கருத்து ஐயா. உங்களுடைய பார்வையை தெளிவா சொன்னீங்க. உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்து. வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா.